அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சுருளி அருவியில் குளிப்பதற்கு தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சுருளி அருவியில் நீரானது ஆர்ப்பரித்து கொட்டும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், அங்கு கள சூழல் எவ்வாறு உள்ளது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா கௌதமி, தேனி மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்பிடி பகுதிகளில் நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. தற்பொழுது கம்பம் அருகே புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் திகழ்ந்து வரும் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாரும் அருவி அருகே செல்ல வேண்டாம் எனவும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் தடை விதித்து உள்ளனர். சுருளி அருவியில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குறிப்பாக ஈத்தக்காடு, தூவானம், மகாராஜாமெட்டு, மணலாறு, சுருளிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அருவிக்கு வரக்கூடிய நீரானது கற்கள், பாறைகள், கட்டைகளுடன் தண்ணீரில் கொட்டுகிறது. இதன் காரணமாகவும் அருவி பகுதியில் ஆழமான மக்கள் சுற்றுலாப்பயணிகள் செல்ல வேண்டாம் என்ற நல்ல எண்ணத்தோடு வனத்துறையினர் தடை விதித்து உள்ளனர். தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அருவியில் தண்ணீரானது அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்படுத்தி வருகிறது. தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேரிடர் குழுவினர் தயார் நிலையில் இருக்கும்படியாகவும் தொடர்ந்து மக்கள் எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் தற்பொழுது மூடப்பட்டு உள்ளது. கௌதமி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சத்யராஜ்.